10 நாள்ல உங்க சொட்ட தள்ள பழைய தள்ள முடிய வளர்ந்துரும். 10,000 12,000 வெளியே வாங்குவோம். நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக்ல வெறும் 850 ரூபாய் பண்ணிக்கலாம். நீங்க இந்தியாவில் நம்ம தான் கம்மியா பண்றோம். நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக்ல இந்த மாதிரி செக் பண்றதுக்கு முற்றிலும் ஃப்ரீ, எந்த காஸ்ட்டும் கிடையாது. சீக்கிரமா குறையும். டேண்ட்ரஃப்ன்றது இருக்காது. ஏஜ் லிமிடெட் கிடையாது. நீ 18 வயசுக்கு மேல எல்லாருமே 60 வயசு 70 வயசு இருந்தா கூட பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதுல சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்று கிடையாது. நீங்க வெட்டிக்கலாம், ஷாம்பு பண்ணிக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம். ஆக்சுவலி நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபுல்லா பண்ணிருக்கோம். மொத்தமாவே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருக்க ஏரியா அதெல்லாம் பாத்தீங்கன்னா. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். இப்போ நம்ம கிளினிக் வந்து எக்ஸாக்ட்டா எங்க சார் லொகேட் ஆயிருக்கு? அதாவது நம்ம கிளினிக் வந்து பள்ளிக்கரண பஞ்சாயத்து பக்கத்துல எஸ்எஸ் மகள் கல்யாணம் சொல்லுவாங்க, பிரபலமான கல்யாணம். அது பக்கத்து பில்டிங் நம்மளுது. சார் நம்மளது பாத்தீங்கன்னா இப்போ எத்தனை பிரான்ச்சஸ்லாம் நம்ம கிட்ட இருக்குங்க சார்? சென்னை, திருச்சி. ஓகே சார். நம்ம கிளினிக்ல வந்து இப்போ என்னென்னலாம் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றீங்க, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அது ஹேர் ரிலேட்டடா எல்லாமே பண்ணுவோம். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், அது வழுக்கே இருக்கீங்கன்னா 10 நாள்ல உங்க சொட்டத்துல பழைய முடி பார்க்கலாம். இது நம்மளோட வாக்குறுதி. ரெண்டாவது விஷயம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லக்கூடியது. பியர்ட் பண்ணுவோம், நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். இப்ப மீச இல்லாதவங்க மீச பண்ணிக்கலாம், புருவ இல்லாத புருவம் பண்ணிக்கலாம், தாடி இல்லாதவங்க தாடி பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணுவோம். அது ஹேர் ரிலேட்டடா எல்லாமே பண்ணுவோம். ஓகே சார். என்னென்ன ட்ரீட்மெண்ட்ன்றது நம்ம வீடியோல ஒண்ணா பார்த்துடலாமா சார்? தாராளம் பார்க்கலாம் சார். இந்த ஏர் லாஸ் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஒரு 10,000 20,000 அந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க சார். இப்போ இந்த பிஆர்பி இப்போ நீங்களா பாத்தீங்கன்னா ஒரு சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்ல வந்து வெறும் ஒரு ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயே பண்ணிருக்கீங்க. அதை பத்தி கொஞ்சம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் சொல்லுங்க சார். கட்டாயமா சொல்லலாம். பிஆர்பின்றது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. இது எதுக்கு எடுத்துக்கணும்னா ஹேர் லாஸ், ஹேர் தின்னிங். முடி இருக்கு ஆனா தின்னா மாறுது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல இருந்த டென்சிட்டி வந்து இந்த லெவலுக்கு மாறுச்சுன்னா அப்ப பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் நம்ம இந்தியாவிலே பாத்தீங்கன்னா வெளியே நீங்க கேட்க போனா அந்த பிஆர்பியோ இல்ல ஜிஎஃப்சில க்ரோத் ஃபேக்டர் கான்செப்ட் சொல்லுவாங்க. இது பிஆர்பியோட அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட். இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட் நான் சொல்லிடுறேன். முதல் விஷயமா என்னங்க, இது ரெண்டுமே பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்ல காஸ்ட் வைஸ்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2,500 10,000 12,000 வெளியே வாங்குவோம். நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக்ல வெறும் 850 ரூபாய் பண்ணிக்கலாம். நீங்க 850 பிளஸ் ஜிஎஸ்டி. பிஆர்பிக்கு ஜிஎஃப்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,500 பிளஸ் ஜிஎஸ்டி. அதனால இந்தியாவில் நம்ம தான் கம்மியா பண்றோம். இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தெரியணும். இந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா டாக்டர் கன்சல்டிங் எப்பயும் ஃப்ரீ தான். 9 to 5 டாக்டர் இருப்பாங்க. நீங்க தாராளமா வரலாம், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதோட இந்த ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி செக் பண்ணி ரூட் செக் பண்றோம் நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வரவங்க கிட்ட நம்ம எந்த மாதிரி இப்போ செக் பண்றோம்னு பார்க்கலாம். ஒரு ரூட்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயமா இந்த ஃபாலிகல்ஸ் கவுண்டிங் சொல்லுவோம். அதாவது ஒரு கிராஃப்ட்டுக்குள்ள எப்படி இருக்கு இல்ல வந்து அங்க டேண்ட்ரஃப் இருக்கான்னு செக் பண்றதுக்கான வழி இது. இந்த மாதிரி தான் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த மானிட்டரை நீங்க பார்க்கலாம். ஸோ ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷனோ இல்ல ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் வரவங்க முதல் விஷயமா இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு உள்ள டேண்ட்ரஃப் இருக்கா இல்ல உங்களுக்கு வந்து ரூட்ஸ் வந்து குறைவா இருக்கா இல்ல அது எப்படி இருக்கு, டென்சிட்டி குறைபாடு இருக்கா, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தரலாமா, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம். பேசிக்கா இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். முதல்ல நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக்ல இந்த மாதிரி செக் பண்றதுக்கு முற்றிலும் ஃப்ரீ, எந்த காஸ்ட்டும் கிடையாது. கிளியரா பார்க்கலாம். இந்த ரூட்லாம் பாருங்க. இந்த இடத்துல தெரியுதுங்களா, இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்க மாதிரி தெரியுது பாருங்க. ஸோ இப்போ இவருக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவைப்படாது. இவருக்கு என்ன தேவைப்படும் அப்படி கேட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டே போதுமானது. ஒரு பிஆர்பி ஜிஎஃப்சி எடுத்தாலே போதுமானது இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு நிறைய பேர் ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு அப்புறம் நிறைய டேண்ட்ரஃப் இருக்கு எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, நிறைய சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்துருப்போம். அதுக்கான ட்ரீட்மெண்ட் சில ட்ரீட்மெண்ட் நம்ம பண்றோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது லேசர். அதாவது நீங்க இந்த மாதிரி டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமா இந்த மாதிரி ஒரு 5 minutes லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு 3 minutesல வந்து இது கொடுத்தா போதுமானது. இது கொடுத்த அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க பிஆர்பி ஜிஎஃப்சி எடுக்கும்போது கிளியரா உங்களுக்கு வந்து இந்த ஹேர் லாஸ் கொஞ்சம் சீக்கிரமா குறையும். டேண்ட்ரஃப்ன்றது இருக்காது. மேக்ஸிமம் டேண்ட்ரஃப், ஃபங்கஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. அதனால இதுவும் நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் அவைலபிள் தான். காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கும். டாக்டர் கன்சல்டிங் ஃப்ரீ. இந்த கோம் டைப்ல இருக்கும். இதை நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல டேண்ட்ரஃப் கிளியர் பண்றதுக்கான விஷயம் வருது. இதுல டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த டெட் செல் இருக்கிறதுலாம் வெளியேறிடும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமா கியூர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குவாலிட்டியான விஷயங்கள், அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த பிஆர்பி ஜிஎஃப்சி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா அந்த டெட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த க்ரோத் ஃபேக்டர் வந்து கிளியரா வேலை செய்யும். ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் அவைலபிள் தான். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமே இதுக்கு வந்து நாங்க ஒரு 300 500 தான் வாங்குறோம். இந்த காஸ்ட் இதுக்கு மட்டும் இந்த டேண்ட்ரஃப் கிளியர் பண்றதுக்கு. அதனால நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் ரொம்ப குறைவான காசுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சார் இப்போ பாத்தீங்கன்னா இந்த முடி கொட்டுது அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஆர்பி ட்ரீட்மெண்ட் பண்றாங்க சார். இப்போ வழுக்கையா இருக்கவங்க அவங்களுக்குலாம் என்ன மாதிரி சார் ட்ரீட்மெண்ட்? அதாவது நீங்க இது 2 விஷயம் இருக்குது. முதல் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதாவது இந்த மாதிரி பிஆர்பி ஜிஎஃப்சி ஸ்டெம் செல் தெரப்பி பிஆர்எஃப் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது நீங்க வந்து ஹேர் லாஸ் இருக்கும்போது எடுத்தது, அது முடி தின்னாவது இல்ல அந்த மாதிரி எடுத்து. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்னா வழுக்கையா இருக்கீங்க, அதாவது பால்ட் ஹெட் ஆயிடுச்சுன்னா அதை ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம். அதுக்கு என்ன சொல்லுவோம்னா இப்போ இந்த இடத்துல தான் வழுக்கை எல்லாருக்குமே வரும். ஸோ ஒன்று பின்னால இருந்து ஸ்டார்ட் ஆகி முன்னால வரும், இல்ல முன்னால இருந்து ஸ்டார்ட் ஆகி பின்னால வரும். இந்த பால்ட் ஆயிடுச்சுன்னா
இந்த பின்பகுதியை தான் டோனர் சொல்றோம். இந்த பகுதியில் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோம். அது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றோம். அதுல நம்ம இந்தியாவிலே அதிக கேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பண்ற மெத்தட்ல எல்லாம் நிறைய 3 மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம பண்ணக்கூடிய வேர்ல்டு பெஸ்டான மெத்தட் FE மெத்தட், ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இதுல அர்த்தம் முழுமா என்னன்னா ஒரு முடியா டச் பண்ணி எடுத்து முன்தலைக்கு மாத்துறது, பின் தள்ளது. இதை தான் நம்ம ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்றோம். ஸோ இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இந்தியாவில். சார் இப்போ இது காஸ்ட் வைஸ் என்னங்க சார் வரும் பார்த்தீங்கன்னா? அதாவது இப்போ ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் காஸ்ட் எடுத்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம தான் கம்மியாக பண்ணுறோம். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 25,000 35,000 பண்ணலாம். அடிஷனல் GST எல்லாத்துக்குமே. ஒரு PRP பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு PRP அது ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு 850 பண்ணிக்கலாம். ஒரு GFC எடுத்துனா 1500 பண்ணிக்கலாம் அடிஷனல் GST. ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு 25,000 35,000 பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனை. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அதாவது ஃபாலிகல்ஸ் கவுண்டிங் கிடையாது. அது நிறைய பேர் கிராஃப்ட் கவுண்டிங் சொல்லுவாங்க. அந்த கவுண்டிங் கிடையாது. மினிமம் 3000 12,000 வரைக்கும் பண்ணிக்கலாம். அப்புறம் லிமிடெட் கிடையாது, அன்லிமிட்டட் ஃபாலிகல்ஸ் நம்ம பண்ணி தரோம். அதனால அதுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது. ஸோ அதை நம்ம நேரடியாக வீடியோலேயே பார்க்கலாம். எப்படி பண்ணுறோம் ஹேர் டிரான்ஸ்பிளான், எந்த மெத்தடில் பண்ணுறோம்லாம் பார்க்கலாம் நீங்கள். சார் இந்த PRP ட்ரீட்மெண்ட்ல வெளியெல்லாம் அதிக காசு கொடுத்து மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ நீங்க வந்து ரொம்ப கம்மி பிரைஸ்ல பண்றீங்க. இப்போ இதெல்லாம் குவாலிட்டியில ஏதாவது ஒரு மாற்றதா இருக்குங்களா சார்? அதாவது இது PRPன்றதை எல்லாரும் தப்பாக புரிஞ்சுட்டோம். PRPன்ற பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா பாடியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிளட்டை ட்ராப் பண்ணி அதை சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் சொல்லக்கூடிய மிஷினில் போட்டு அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறதுக்கு ஒரு டியூப் இருக்கும். அதில் போட்டு தான் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அதிக காசு கம்மி காசுலாம் கிடையாது. பாடியில் பிளாஸ்மா பிரிச்சு எடுக்கிறது தான் மிஷின் பண்ணுது. அதனால் நீங்கள் அந்த பயம் தேவையில்லை. இதில் மெடிசன் சுத்தமாக கிடையாதுன்றதுனால குவாலிட்டிஸில் எந்த மிஸ்ஸிங் இருக்காது. 100 நீங்கள் 1 கோடி ரூபா கொடுத்து பண்ணாலும் சரி, இல்லை 1000 ரூபாய்க்கு பண்ணாலும் சரி, இல்லை 10,000 ரூபாய்க்கு பண்ணாலும் சரி, எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பிளாஸ்மாவில் சேஞ்சஸ் வராது. ஏன்னா அது மிஷின் தான் பிரிக்கும் பிளாஸ்மாவை. அதனால நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியது இருக்காது. சார் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஏர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஒர்க் ஆகுங்களா சார்? எல்லாருக்கும் வந்து ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். அது ஏஜ் லிமிட்டட் கிடையாது. நீ 18 வயசுக்கு மேலே எல்லாருமே 60 வயசு 70 வயசு இருந்தால் கூட பண்ணிக்கலாம். ஆனால் உடல் ரீதியாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுப்போம், ஒரு 11 டெஸ்ட் எடுப்போம். இதில் எந்த பிளட் டெஸ்ட்டில் எந்த பிரச்சனை எல்லாருமே ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிற வாய்ப்புகள் உண்டு. சார் இதில் சைடு எஃபெக்ட்ஸ் எதாவது இருக்குங்களா சார்? ஆக்சுவலி இதில் சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்று கிடையாது. ஏன் கிடையாதுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களோட ஒரிஜினல் ஹேர், ஆர்டிஃபிஷியல் ஹேர் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல ஒரு டெஸ்ட் பண்ணி இதில் வந்து டெஸ்டோஸ் உங்கள் பாடிக்கு இந்த மெடிசன்ஸ் அலர்ஜி இருக்கா இல்லையான்றதெல்லாம் டெஸ்டோஸ் கொடுத்து செக் பண்ணி கிளியராக பிபி பார்த்து எல்லாம் செக் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு பாதுகாப்பு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் எப்பயும் எங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க, பாதுகாப்பு. மூணாவது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஏர் கிடையாது. இந்த டோனர் சொல்லக்கூடிய பகுதி உங்களோட முடியே இருக்கக்கூடிய பகுதியில் இல்லாத பகுதிக்கு மாத்திரம். எப்ப இந்த பகுதியில் இல்லைன்னா இந்த பகுதியில், அதாவது இங்க 45% முடி இருக்கக்கூடிய பகுதி இது, இங்க சைட்ல இந்த டோனர் சொல்லக்கூடிய பகுதியில் 65% இருக்கும். ஸோ சம்திங் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். அப்ப இந்த பகுதியில இருந்து இந்த பகுதிக்கு மாத்திக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட முடி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்றோம். இல்ல சுத்தமா சைடு எஃபெக்ட் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சார் இப்போ இது நம்ம எல்லாரும் மாதிரியே வந்து ஏர் கட்டிங் பண்ணிக்கலாம், முடி வெட்டிக்கலாம், குளிச்சிக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே நம்ம நார்மலாக தான் பண்ணிக்கலாமா, இல்லை இதுக்கு தவிர மெயின்டெனன்ஸ் எதாவது இருக்குங்களா சார்? உங்க ஒரிஜினல் முடி தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றோன்றதுனால உங்களுக்கு ஒரிஜினல் முடி, அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு மாத்திரம்ன்றதால இங்க வளர்ந்துட்டு இருக்க முடி இங்க வளரும். அதனால இந்த சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்று கிடையாது. அப்புறம் இந்த முடின்றது ஆர்டிஃபிஷியல் ஏர் இல்லைன்றனால நீங்க வெட்டிக்கலாம், ஷாம்பு பண்ணிக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், ஆக்சுவலி நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா இதனால ஆண்மை குறைபாடு வருமோ, இல்லைன்னா வந்து கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமோன்ட்டு வெளியே ஒரு இது இருக்கு. ஸோ அது தப்பு. இதனால எந்த பாதிப்புமே கிடையாது. 99%ல 100% எந்த பாதிப்பு, இது ஸ்கின்ல பண்ணக்கூடியதுன்றதுனால உங்களுக்கு பாதுகாப்பு ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஒரிஜினல் முடின்றதுல ஒரிஜினல் வெட்டிக்க முடியும், குளிச்சுக்க முடியும், மொட்டை அடிச்சுக்க முடியும், எல்லாமே பண்ணிக்க முடியும். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இதுல கிடையாது. அப்புறம் இதுக்கு வந்து நீங்க இதை கண்டினியூ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நான் அந்த 6 மந்த், அதாவது ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்துட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்தீங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக்லி சொல்லிடுறேன் உங்களுக்கு புரியறதுக்கு. எவ்வளவு பேர் பால்டா இருந்தாலும் சரி, உங்க தலையில எவ்வளவு பேர் பால்டா இருந்தாலும் இந்த டோனர் கொடுக்கக்கூடிய பகுதி பியர்டும் பலமா இருந்து நல்ல குவாலிட்டியா இருந்துச்சுன்னா 100% சரி பண்ண முடியும். அதை எத்தனை நாள்ல முடி வளரும்னு டீட்டெயிலா சொல்லிடுறேன் நான். என்ன, ஒரு பால்டா இங்க வந்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எடுப்போம். டெஸ்ட் எடுத்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டா 2 நாள் அவங்க பண்றதுக்கு 2 டே ப்ராசஸ் சொல்றோம். அதுக்கப்புறம் வீட்டில் போய் 8 நாள் ரெஸ்ட் எடுத்துடும். 10 நாள்ல உங்க சொட்ட தள்ள பழைய தள்ள முடிய வளர்ந்துடும், மொட்டை அடிச்ச மாதிரி முடி வளரும். அதுக்கப்புறம் ஷெட்டிங் போய்டும், அந்த முடி கொட்டும் வளரும், கொட்டும். 3 to 4 மந்த் அப்படி இருக்கும். 5 to 6 மந்த் இந்த மாதிரி தலையை வரலாம், உங்க தலைமுடி மாதிரி தலையை வரலாம். 100% கேரண்டி. இதெல்லாம் சைடு எஃபெக்ட் சுத்தமா கிடையாது. மெயின்டெனன்ஸ் கடை தேவையில்லை. அதே நான் ஷாம்பு பண்ணிக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், குளிச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சாருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு டைம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏரியாவில் பண்ணியிருக்கேன். சார் நான் ஃபர்ஸ்ட் எப்போ வந்து பண்ணிக்கிறீங்க டிரான்ஸ்பிளான்டேஷன்? எவ்வளோ நாளாவது பண்ணி? 1 இயர் ஆச்சு. உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா எங்கிட்ட பண்ணுவாங்க, இல்லை நீங்களே டைரக்டா வந்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்காரு அவரு? உங்களுக்கு இந்த
டிரான்ஸ்பிளான்டேஷன் திருப்தி தந்ததா? எஸ். ரைட். இப்போ வந்து இவர் 1 இயர் ஆகுது டிரான்ஸ்பிளான்டேஷன்ல பண்ணிருக்கோம். இவர் நல்லா வளர்ந்து தான் இருக்கு. ஆனா அந்த பின்னால வந்து கேப் இருந்து இப்போ செகண்ட் டைம், அதாவது பெரிய பால்டா இருக்கிறவங்க அந்த கரெக்ஷன் சொல்லுவோம். இந்த வாட்டி இந்த பகுதியில் பாருங்க, இதுல ஃபுல்லா பண்ணிருக்கோம். மொத்தமாவே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருக்க ஏரியா அதெல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருக்கோம் இந்த ஏரியாவை. ரேட்டிங்னா என்ன சொல்லுவீங்க? என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க சென்னை ஹாஸ்பிட்டல்? 5 சந்தோஷம் பிரதரை, நீங்க பாத்துக்கலாம். ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி நீ இப்ப நேத்தா முடிச்சிருக்கோம், இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவாரு. உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா நம்ம கிளினிக்ல சென்னை ஹாஸ்பிட்டல் எப்பயுமே டாக்டர்ஸ் இருப்பாங்க. கன்சல்டேஷன் ஃப்ரீ, எந்த காசும் தர வேண்டியதில்லை. தாராளமா நேர்ல வந்து பார்த்துட்டு தாராளமா பண்ணிக்கலாம். தேவைன்னா உங்க டாக்டர் கிட்ட கன்சல்டிங் பேசலாம். என்னோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், தாராளமா தெரிஞ்சுங்க. ஃபோன் பண்ணி எனக்கு கூப்பிடுங்க, தாராளமா பேசுறேன், என்ன விஷயம் சொல்லி.